வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கக்கூடியது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? தனி வட்டியில் பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது பி, போடக்கூடிய தொகையானது நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். அதற்கான வட்டி ஒவ்வொரு மாதமும் பார்க்கப்படும் அல்லது ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கப்படும். கூட்டு வட்டியில் வட்டிக்கு வட்டி, அதாவது போடக்கூடிய தொகை அடுத்த ஆண்டு வட்டியோடு சேர்ந்து தொகையாக மாறிவிடும். அதனால்தான் அதற்கு பெயர் கூட்டு வட்டி. இந்த கூட்டு வட்டி ஆண்டுதோறும் கணக்கிடப்படுகிறது அல்லது வருடத்திற்கு 2 முறை கணக்கிடப்படுகிறது அல்லது வருடத்திற்கு 4 முறை குவார்ட்டர்லி கணக்கிடப்படுகிறது அல்லது மாதந்தோறும் கணக்கிடப்படுகிறது அல்லது நாள்தோறும் கணக்கிடப்படுகிறது. நீங்கள் வங்கியில் போடக்கூடிய தொகைக்கு வங்கி மேலாளர் சொல்வார், இது ஆனுவல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அல்லது குவார்ட்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அல்லது ஹாஃப் இயர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அல்லது மாதந்தோறும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவார். நம்ம கடன் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் தொகையை கட்ட முடியாத பட்சத்தில் நாளுக்கு நாள் வட்டி போட்டு விடுறாங்க. அதனால் தொகை மிக மிக அதிகமாக மாறிவிடும். ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, மந்த்லி அண்ட் டெய்லி, இவ்வாறு 5 விதமாக நாம் இந்த வாய்ப்பாடை பயன்படுத்தலாம். பொதுவான வாய்ப்பாடு ஏ, அதாவது டோட்டல் மொத்த தொகை சமம் P × 1 + I ஹோல் பவர் n. I என்பது இன்ட்ரெஸ்ட். இதை எப்படி எழுதலாம்? P × 1 + I 1 + R/100 எழுதிடலாம். I = R/100. திஸ் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஹோல் பவர் n. இதுதான் ஒரு ஆண்டு இயர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறது. சரியா? இதில் ஏன்னா என்ன? டோட்டல் அமௌண்ட். P = பிரின்சிபல் அமௌண்ட், I = ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அல்லது R = ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணிடலாம். N = நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே. ஸோ நமக்கு இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா CI, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் = டோட்டல் அமௌண்ட்டு மைனஸ் P. நம்ம எவ்வளோ அமௌண்ட் போட்டோமோ அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். இதில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட் தான் கிடைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி பாருங்கள். ஹாஃப் இயர்லியில் ஒரு வருஷத்தில் எத்தனை ஹாஃப் இருக்குது? 2 ஹாஃப் இருக்குது. ஸோ இதில் 2n போடணும். நம்பர் ஆஃப் ஹாஃப் இயர்லிஸ், அதாவது 2. ஒரு வருஷத்தில் 2 ஹாஃப் இருக்குது, அதனால் 2 × n போடணும். இங்கே பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிடணும். அங்கே பாருங்கள், R/100 இருக்குல்ல, இங்கே R/2 × 100 போடணும். ஸோ we have framed this formula for half yearly. CI = A - P. இது எல்லாம் ஒரு காமன் ஃபார்முலா தான். இதில் தான் மாறும். குவார்ட்டர்லி பாருங்கள். குவார்ட்டர்லி, how many quarterlies for a year? 4. So A = P × 1 + R/4 × 100. okay, whole power 4 × n. okay. Now compound interest is equal to A minus P, amount minus principal amount. எவ்வளோ நம்ம போட்டோமோ அந்த அமௌண்ட்டை கழிச்சாச்சுன்னா you will get the compound interest. மந்த்லி பாருங்கள், how many months? 12 months. So A is equal to P × 1 + R/12 × 100 whole power 12 × n. okay, this is the total amount. Now compound interest is equal to A minus P. டெய்லி பார்க்குறாங்க அப்படின்னா A is equal to P into 1 plus
r by 365 into 100 whole power 365 into n. So how many days per year அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 days. So p into 1 plus r by 365 into 100 whole power 365 into n. So compound interest மட்டும் வேணும் அப்படின்னா a minus p தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சில ஃபார்முலா பார்ப்போம், ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். p is equal to 6,000 rupees principal amount, r is equal to 9%, n is equal to 2 years, annually பார்க்குறாங்க compound interest annually. பாருங்க 6,000 into 1 plus 9 by 100 whole power n 2. So annual அப்படி போட்டா போங்களா. So if you simplify you are getting 7,128.6. So compound interest equal to a minus p. Therefore 7,125.6 minus 6,000, that is 1,128.60 paise. Okay, next half yearly பார்ப்போம். half yearly நம்ம முதல்ல சொன்னது மாதிரி ஃபார்முலா என்ன, a is equal to p into 1 plus r by 200 whole power 2n. So p is equal to 62,500 கொடுத்துருக்காங்க. n is equal to 1.5 years, that is 3 by 2 years. r is equal to 8%. So substitute பண்ணிடு, அப்படியே substitute பண்ணிடு. 62,500 into 1 plus 8 by 8% இல்ல, 8 by 200 whole power 2 into 3 by 2. 2 into 3 by 2. 2 to cancel ஆயிருது. Therefore it is whole cube. 62,500 into 1 plus, இதை simplify பண்ணிங்கன்னா you are getting 26 by 25. So 26 by 25 whole power 3, that can be written as 26 by 25, 26 by 25, 26 by 25. So if you simplify using calculator, you will get 70,304. Therefore if you want to find only compound interest, you can subtract a, that is 70,304 minus 62,500, that is 7,804. Okay, so this is half yearly. Quarterly. Quarterly, what is the formula for quarterly? A is equal to p into 1 plus r by 400 whole power 4n. So how many quarters for a year? 4. Therefore it is the denominator is multiplied by 4 and the power is also multiplied by 4. Now p is equal to 2,000 rupees, rate of interest 20%, n is equal to 1.5 years, sorry 1 year. Okay, so 2,000 1 plus 20 by 400 whole power 1 year. So simplification பாருங்க 1 by 20 வருது. So LCM எடுத்து simplify பண்ணாச்சுன்னா 21 by 20 வரும். whole power 4 இருக்கு. So 2000 into 21 by 20, 21 by 20, 21 by 20, 21 by 20. So you simplify with the calculator, you will get to 2,431. So compound interest is equal to total amount you are getting 2,431 minus 2,000, that is 431 rupees in 1 year with 20% interest. Okay, so what is the next model? Monthly. So this is monthly. What is the formula for monthly? A is equal to p into 1 plus r by 100 whole power n. இங்க பாருங்க how many months? 12 months. So இங்க 12 ஆல multiply பண்ணிக்க, இங்கேயும் 12 ஆல multiply பண்ணிக்க. Therefore 700 into 1 plus 4.5. What is the percentage of interest? 4.5%. And how many years? 7 years. So 1 plus 4.5 by 1,200 whole power 12 into 7. 12 into 7 is 84. So after simplification you are getting
1.00375. So final answer is 958.62 rupees total. So some amount. So if you want to find the compound interest only, you have to subtract the A, the principal amount from this amount, total amount. So that is 958.62 minus 700, that is 258.62 rupees. Okay, so finally we shall see the daily compound interest. P is equal to rupees 8,333, rate of interest 8%, n is equal to 12 years, compounded daily. So here how many days for a year? Generally we have taken 365. In a leap year only 366 வருது இல்லையா? So usually 365 எடுக்கிறோம். So A is equal to P into 1 plus R by 100 whole power n, 8,333 into 1 plus 8 by 365 into 100 whole power 365 into 12. Okay, so how many years? 12 years. So every day the compound interest is calculated. So if you simplify, you are getting 21,760.98 paise. Therefore, if you want to find the compound interest, you are getting 21,760.98 minus 8,333, that is rupees 13,427.70. Okay, so you will get it. So with this I conclude this class. Thank you.